இன்றைய முக்கிய செய்திகள். சாத்தான்குளம் வழக்கு 9 காவலர்களும் குற்றவாளிகள், நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. சாத்தான்குளம் தந்தை மகன் உயிரிழந்த விவகாரத்தில் 9 காவலர்களும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் இன்று அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. ஒட்டுமொத்த தமிழகத்தை உலுக்கிய இந்த வழக்கின் முழுமையான பின்னணி மற்றும் இன்றைய தீர்ப்பு குறித்த விரிவான தகவல்களை இப்பொழுது செய்திகளாக நாம் பார்ப்போம். தந்தை ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகியோர் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் காவல்துறையினால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு அவர்கள் கொடூரமாக தாக்கப்பட்ட நிலையில் கோவில்பட்டி கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அடுத்தடுத்து உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வந்த நிலையில் மதுரை மாவட்ட 1வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் இன்று இந்த வழக்கில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளது. வழக்கை விசாரித்த நீதிபதி முத்துக்குமரன், குற்றம் சாட்டப்பட்ட அப்போதைய ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 9 காவலர்களும் குற்றவாளிகள் என உறுதி செய்துள்ளார். கொரோனா ஊரடங்கு காலத்தில் கடையை அதிக நேரம் திறந்து வைத்திருந்ததாக கூறி இருவரையும் காவல்துறையினர் அழைத்து சென்றனர். அங்கு அவர்கள் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விடிய விடிய தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலால் ஏற்பட்ட காயங்களே அவர்களின் மரணத்துக்கு முதன்மையான காரணம் என்பது மருத்துவ பரிசோதனை அறிக்கைகள் மற்றும் சாட்சியங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டது. குறிப்பாக பெண் காவலர் ரேவதி அளித்த சாட்சியம் இந்த வழக்கில் மிக முக்கிய திருப்பமாக அமைந்தது. சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட சுமார் 2500 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகையில் காவலர்கள் எவ்வாறெல்லாம் சட்ட விதிகளை மீறி செயல்பட்டார்கள் என்பது விரிவாக விளக்கப்பட்டது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த 10 காவலர்களில் ஒருவர் உடல்நலக் குறைவால் ஏற்கனவே உயிரிழந்துவிட்ட நிலையில் எஞ்சிய 9 பேருக்கும் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான தண்டனை விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளன. இந்த தீர்ப்பு குறித்து பேசிய சட்ட வல்லுநர்கள், காவல்துறை என்பது மக்களின் நண்பனாக இருக்க வேண்டுமே தவிர சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு அத்துமீறலில் ஈடுபடக்கூடாது என்பதை இந்த தீர்ப்பு மீண்டும் ஒரு முறை உரக்கச் சொல்லியிருக்கிறது என தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு இந்த தீர்ப்பு ஒரு சிறிய ஆறுதலாக அமைந்தாலும் அவர்கள் இழந்த 2 உயிர்களுக்கும் ஈடு இணை ஏதுமில்லை என்பதே நிதர்சனம். இந்த தீர்ப்பின் மூலம் நீதித்துறையின் மீதான நம்பிக்கை மேலும் வலுவடைந்துள்ளதாக பொதுமக்கள் கருதுகின்றனர். தண்டனை விவரங்கள் குறித்த கூடுதல் தகவல்களை நமது சேனலில் விரைவில் காணலாம். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.